இது வரைக்கும் ஏற்கனவே 3 தடவை பார்த்தாச்சு. முதல்ல ஒரு 15 பார்த்தாச்சு, அடுத்து ஒரு 15, அடுத்து ஒரு 18 நூல் பார்த்தாச்சு. இப்போ கடைசி பேலன்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஷார்ட்கட்டில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நூல் பார்த்தீங்கன்னா 2008 மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் எழுதிய மின்சார பூவின சிறுகதைக்கு தான் வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன ஷார்ட்கட் வச்சிங்கன்னா, மின்சாரத்தை நீங்கள் மேலாண்மை பண்ணணும், இல்லாட்டினா உங்களுக்கு மின்சாரம் வந்து ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மின்சாரத்தை என்ன பண்ணணும், மேலாண்மை பண்ணி ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. அப்போ மின்சார பூ என்னது, மேலாண்மை பொன்னுச்சாமி. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டுருக்காங்க. இப்போ மின்சாரத்தை நீங்கள் மேலாண்மை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புவியரசு என்னது, கையொப்பம் என்னும் கவிதை நூலுக்காக வாங்கியிருக்காரு. புவியரசு கையொப்பம் என்னும் கவிதை நூலுக்காக வாங்கிக்கிறேன். அப்போ நீங்கள் புவியில் தான் என்ன செய்யணும், கையொப்பம் போடணும் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. புவியில் தான் கையொப்பம் போடணும் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அவர் இப்போ ஜூலை 1 அப்போ தான் இறந்துட்டார். இப்போ தான் புவியரசு ரொம்ப ரீசெண்டாக இப்போ தான் இறந்துட்டார். புவியரசு இறந்துட்டார். இவர் பார்த்தீங்கன்னா புரட்சிக்காரன் அப்படின்ற ஒரு நூலை வங்க மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பார். அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சதுக்காகவும் இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இந்த புவியரசு கையொப்பம்ன்ற நூலுக்காகவும் இவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. அப்போ 2 முறை வந்து புவியரசு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. இவர் இயற்பெயர் வந்து ஜெகநாதன் நினைக்கிறேன். ரொம்ப சமீபத்தில் இப்போ தவறிட்டார். இவர் என்ன நூலுக்காக வாங்கியிருக்காருன்னா புவியரசு கையொப்பம். புவியில் தான் நீங்கள் கையொப்பம் போடணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாடனா சூடிய பூ சூடர்க்க. என்னது, சூடிய பூவை சூடர்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன் நம்ம கன்னியாகுமரி தான். அப்போ கன்னியாகுமரி இருக்க பூவை தான் எடுத்து சூடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நாஞ்சில் பூவை தான் எடுத்து சூடணும் வச்சுக்கோங்க. எந்த பூவை சூடணும், நாஞ்சில் பூவை சூடணும். அப்போ சூடிய பூ சூடர்க்க யாரு, நாஞ்சில் நாடன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அடுத்து சு வெங்கடேசன் என்னது, காவல் கோட்டம் என்ற நாவலுக்காக வாங்கியிருக்காரு. வெங்கடேசன் யாருன்னா நம்ம மதுரையோட எம்பி இருக்காருல்ல, அவர் தான் வெங்கடேசன். அவர்கள் தான் நமக்கு வந்து மதுரையில் ஸ்டடி பார்க்குன்னு ஒரு மையத்தை ஏற்படுத்தி மாணவர்கள் படிக்கிறதுக்காக நிறைய உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எழுதின நூல் தான் என்னது, காவல் கோட்டம். இந்த நாவலுக்காக வாங்கியிருக்கு. இந்த காவல் கோட்டம் தான் என்னென்னா அரவான்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. இதிலிருந்து ஒரு பார்ட்டை எடுத்து தான் அரவான்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. சு வெங்கடேசன் காவல் கோட்டம். இவர் இன்னொரு நூல் என்ன எழுதியிருக்காருன்னா வேல்பாரி அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த வேல்பாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, அந்த கதையோட மைந்தன் பேர் பாரி. அந்த பாரி வந்து பறவைகள் விலங்குகள் இதோட சேர்ந்து இருந்திருக்காரு. அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து இந்த வேல்பாரி வந்து மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் ஏற்படும் முரண்பாடா அப்படின்ட்டு கூற்று காரணம் கேட்டு இந்த வேல்பாரி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. இவர் என்ன நூலுக்காக சாகித்ய அகாடமி இருக்காருன்னா காவல் கோட்டம். இப்போ நம்ம எம்பி வெங்கடேசன் தான் நம்ம மதுரைக்கே காவல் இருக்காருன்னு அப்படி வச்சுக்கோங்க. அப்போ காவல் கோட்டம் சு வெங்கடேசன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் என்னது, தோல் என்ற நாவலுக்காக வாங்குறாங்க. உங்கள்கிட்ட செல்வம் இருந்துச்சுன்னா தோல் தடிமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்வம் இருக்கிற ஆளுக்கு எப்படி தோல் தடிமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தோல் தடிமனாக இருக்கிறது யார், செல்வம் இருக்கிறவங்க தான் இருக்கும். அப்போ தோல் செல்வராஜ் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்புறம் எடி குருஸ் அப்படின்னா கொற்கை என்ற நாவலுக்காக வாங்கியிருக்காரு. இந்த குருஸ்ன்றது நமக்கு ஒரு மிஸ்ஸல்னு வச்சுக்கோங்க. குருஸ்னு ஒரு மிஸ்ஸல் இருக்குது நம்மகிட்ட. அந்த மிஸ்ஸலை எங்கேருந்து செலுத்துகிறோம், கொற்கையிலிருந்து தான் செலுத்துகிறோம். கொற்கை பழைய நம்மளோட துறைமுகம். அப்போ கொற்கையிலிருந்து தான் குருஸ் மிஸ்ஸலை செலுத்துகிறோம் வச்சுக்கோங்க. அப்போ கொற்கை என்னது, குருஸ் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்போ குருஸ் கொற்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூமணி யார், அஞ்ஞாடி. என்னது, என்ன நூலுக்கு, அஞ்ஞாடி அப்படின்றதுக்கு வாங்கியிருக்காரு. நீங்கள் அங்காடின்னு கூட வச்சுக்கோங்க. அங்காடியில் போனால் தான் பூவும் வாங்கலாம் மணியும் வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்காடியில் போய் என்ன வாங்கலாம், பூவும் வாங்கலாம் மணி வாங்கலாம். அப்போ அங்காடி எழுதுன யார், பூமணி அப்படின்னு ஈஸியாக ஷார்ட்கட்டில் வச்சுக்கோங்க. அப்போ மாதவன். மாதவன் என்னது, இலக்கிய சுவடுகள். மாதவன் இலக்கிய சுவடு. நடிகர் மாதவன் இருக்காருல்ல, நம்ம இறுதி சுற்று படத்தில் நடிச்சிருக்காருல்ல மாதவன். அப்போ இறுதி சுற்று அந்த படம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சுவடுகளாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மாதவன் நடித்த இறுதி சுற்று படம் நமக்கு ஒரு சுவடுகளாக மாறிடுச்சு. இலக்கியத்துக்கு போல இறுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இறுதி சுவடுகள் என்னது, இறுதி சுவடுகள்னு வச்சுக்கோங்க. இறுதி சுற்ற இறுதி சுவடுகள்னு வச்சுக்கோங்க. அப்போ இலக்கிய சுவடுகள் யார், மாதவன். ஈஸியாக ஷார்ட்கட்டில் நிப்பாட்டிக்கலாம் நீங்கள். வண்ணதாசன் ஒரு சிறு இசை. இப்போ இது இவர் வண்ணதாசன். நம்ம ஏற்கனவே என்னது கண்ணதாசன் பார்த்துருக்கோம். அவர் என்னது, காதலி உங்களுக்கு கண் போல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சேர்மான் காதலிக்கு தான் கண்ணதாசன் வாங்கினார். இவர் வண்ணம் எதுக்கு வாங்கினாங்கன்னா இசை. எப்படி உங்கள் இசையில் வந்து என்ன இருக்கணும், வண்ணம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சிறு இசையில் என்ன இருக்கணும், வண்ணம், நிறைய கலர்கள் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சிறு இசை வண்ணதாசன் அப்படின்ட்டு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்குலாப் என்னது, காந்த நாட்கள். இன்குலாப் ஏன்னா காந்த நாட்கள். இந்த குலாப்ன்றதை நீங்கள் என்ன வச்சுக்கலாம், குலாப் ஜாமுன் வச்சுக்கலாம். இந்த குலாப்ன்றதை குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் எப்போ செய்கிறாங்க, தீபாவளி. தீபாவளி இது என்னது, வெடி போடுறாங்க. அப்போ என்ன காந்தம் பரவுது. அப்போ காந்த நாள்ன்றது தீபாவளி. அன்னைக்கு தான் குலாப் ஜான் செய்ய வைக்கிறாங்க. அப்போ காந்த நாட்கள் யார், இன்குலாப். காந்த நாளில் தான் குலாப் ஜான்
வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. காந்த நாள் யார்? இன்குலாப், அவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் என்னது? சஞ்சாரம். ராமகிருஷ்ணன் என்னது? சஞ்சாரம்ன்றதுக்காக வாங்கியிருக்காரு. இந்த கிருஷ்ணன் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம கிருஷ்ணன் யார்? நம்ம கிருஷ்ண பெருமான் இருக்கார்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சாரம் கட்டி தான் வெண்ணெய் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னது? சாரம் கட்டி தான் வெண்ணெய் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிருஷ்ணன் என்னது? சஞ்சாரம். ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் நூலுக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மன் சூல். நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களை இந்த தர்மம் சூழ்ந்து கொள்ளும், தர்மம் உங்களை சூழ்ந்து கொள்ளும்னு வச்சுக்கோங்க. தர்மம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்போ சூழ் தர்மன் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இமயம் என்பவர் செல்லாத பணம் என்றதுக்காக வாங்கியிருக்காரு. இமயம் என்னது? செல்லாத பணம் வாங்கியிருக்காரு. நீங்கள் இமயமலைக்கு போனீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் செல்லாதுன்னு வச்சுக்கோங்க. எங்கே போனால்? இமயத்துக்கு போனால் பணம் செல்லாது. அப்போ செல்லாத பணம் யார்? இமயம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பை என்னது? சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை. என்னது? சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைன்னு சிறுகதைக்கு வாங்கியிருக்காரு. அம்பைன்றதை நீங்கள் அம்புன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்பை விடுறீங்க, அது எங்கே போகுது? சிவப்பு கழுத்து. அம்பு பட்டுச்சுன்னா கழுத்தில் ரத்தம் வருதுல, அப்போ சிவப்பு கழுத்தில் ஒரு பச்சை பறவையில் அம்பு விடுறீங்க, அது கழுத்தில் அம்பு பட்டுருச்சுன்னா சிவப்பு கழுத்துடன், கழுத்தில் அம்பு பட்டுன்னு ரத்தம் வந்துடுறதுனால தான் சிவப்பு. அப்போ சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை. சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை யார்? அம்பு. அப்போ சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை அம்பை எழுதியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அடுத்து மு ராஜேந்திரன் என்னது? காலாபணின்ற நாவலுக்கு நம்ம மு ராஜேந்திரனுக்கு நம்ம மொட்டை ராஜேந்திரனை வச்சுக்கோங்க. அவர் காலா படத்தில் நடிச்சிருக்காரு. என்னது? மொட்டை ராஜேந்திரன் காலா படத்தில் நடிச்சிருக்காரு. காலா படத்தில் யார் நடிச்சிருக்கா? மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு. அப்போ மு ராஜேந்திரன் ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து தேவி பாரதி என்னது? நீர்வழிப்படுவும். என்னது? நீர்வழிப்படுவும். நம்ம பாரதியார் பார்த்துருக்கீங்கன்னா வங்கத்து நதியினை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். அப்போ பாரதியார் நீரை பற்றியே சொல்லியிருக்காரு. அப்போ பாரதி நீரை பற்றி சொல்லியிருக்காரு. ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பாரதி நீர்வழிப்படுவும். பாரதி நீர்வழிப்படும். பாரதி அந்த நம்ம பாரத மாதா தேவியை பற்றி தான் நிறையா பாடுவார். அப்போ பாரதி தேவி பாரதி என்னது? நீரை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ நீர் வழிப்படுவும் யார்? தேவி பாரதின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து என்னது? வெங்கடாச்சலபதி. எப்படி திருப்பதிக்கு ஒரு வெங்கடாச்சலபதி மாதிரி திருநெல்வேலிக்கு ஒரு வெங்கடாச்சலபதினு வச்சுக்கோங்க. திருப்பதியில் வெங்கடாச்சலபதி இருக்கிற மாதிரி திருநெல்வேலிக்கு ஒரு வெங்கடாச்சலபதி யாருன்னு பார்த்தா வஉசின்னு வச்சுக்கோங்க. திருநெல்வேலிக்கு தெய்வம் யார்? வஉசின்னு வச்சுக்கோங்க. திருப்பதிக்கு ஒரு வெங்கடாச்சலபதி மாதிரி திருநெல்வேலிக்கும் வஉசி ஒரு வெங்கடாச்சலபதியாக வச்சுக்கோங்க. அப்போ திருநெல்வேலியும் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் யார்? வெங்கடாச்சலபதி அந்த நூலை எழுதியிருக்காரு. இப்போ 2025 லேட்டஸ்டாக தமிழில் வாங்கியிருக்கிறது தமிழ் செல்வன். என்னது? தமிழ் சிறுகதையின் தடங்கள். என்னது? தமிழ் செல்வன். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தடங்கள் நிறையா பதிச்சிருக்கோம், தமிழோட தடங்கள் நிறையா படிச்சிருக்கோம். அப்போ தமிழ் சிறுகதையின் தடங்கள் யார்? தமிழ் செல்வன். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாகித்ய அகாடமி எல்லா நூலையுமே நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ ஆத்தர் இல்லாமல் பேரை வச்சுட்டு எப்படி எடுக்கலாம்? இப்போ பாருங்கள், வெறும் நூல்கள் மட்டும்தான் இருக்குது. நம்ம எப்படி ஷார்ட்கட்டை வச்சு ஆசிரியரை எடுக்கலான்னு பாருங்களேன். மின்சாரப்பூ, மின்சாரத்தை மேலாண்மை சொல்லியிருக்கணும். அப்போ மின்சாரப்பூ யார்? மேலாண்மை பொன்னுச்சாமி. கையொப்பம் புவியில் தான் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ புவியரசு கையொப்பம். சூடிய பூ சூடர்க்க. நாஞ்சில் பூவை தான் சூடன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ நாஞ்சில் நாடன் சூடிய பூவை சூடர்க்க. காவல் கோட்டம் யார்? நம்ம மதுரைக்கு காவல் சு வெங்கடேசன் அவர்கள் தான் காவல். அப்போ சு வெங்கடேசன் காவல் கோட்டம். தோல் என்னது? செல்வம் இருக்கிறவங்களுக்கு தோல் தடினமாக இருக்கணும். அப்போ தோல் யார்? செல்வராஜ். அடுத்து கொற்கை. குரூஸில் இருந்து தான் அந்த மிஷில் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போ குரூஸ் தான் என்னது? கொற்கை. அங்காடி. அங்காடியில் போய் என்ன வாங்கலாம்? பூவும் வாங்கலாம், மணியும் வாங்கலாம்னு சொன்னேன். அப்போ பூமணி தான் என்னது? அங்காடி. அடுத்து இலக்கிய சுவடுகள். நீங்கள் வந்து இறுதி சுற்றுன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ இறுதி சுற்று யார்? மாதவன். மாதவன் தான் என்னது? இலக்கிய சுவடுகள். ஒரு சிறு இசை. இசை எப்படி இருக்கும்? வண்ணமாக இருக்குன்னு வச்சுருந்தோம். அப்போ வண்ணதாசன். இப்போ பார்த்தீங்கன்னா காந்த நாட்கள். என்னது? தீபாவளிக்கு தான் குலோப் ஜாமுன் செய்வோம்னு வச்சுருந்தோம். அப்போ இன்குலாப். சாஞ்சாரம். இந்த சாரை எங்கே கட்டுறான்? கிருஷ்ணன் கோயிலுக்கு தான் கட்டுறான். அப்போ ராமகிருஷ்ணன். சூல் தர்மம் சூழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சூல் தர்மன். செல்லாத பணம் எங்கே? பணம் செல்லாது, இமயத்தெல்லாம் செல்லாது. அப்போ இமயம் செல்லாத பணம். சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை. என்னது? அம்பை விடுறதுனால தான். அப்போ அம்பை. சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை அம்பை. காலா. இந்த படத்தில் யார்? மொட்டை ராஜேந்திரன் வச்சிருக்காரு. அப்போ மு ராஜேந்திரன் வச்சுக்கலாம். நீர்வழியை பற்றி பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த தேவியையும் இதையும் சொல்லியிருக்கோம். அப்போ தேவி பாரதி நீர்வழிப்படுவோம். திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். என்னது? திருநெல்வேலியில் ஒரு வெங்கடாச்சலபதி மாதிரி, திருப்பதியில் வெங்கடாச்சலபதி மாதிரி, திருநெல்வேலியில் வெங்கடாச்சலபதி. அப்போ வெங்கடாச்சலபதி தான் என்னது? திருநெல்வேலி எழுச்சியும் வெளியிருக்காரு. தமிழ் சிறுகதை தடங்கள். இந்த தமிழோட தடங்கள் வந்து தமிழ் செல்வன் தான் படைச்சிருக்காரு. அப்போ தமிழ் செல்வன் தமிழ் சிறுகதை தடங்கள் 2025 வாங்கியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாகித்ய அகாடமி நூல்கள் எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தாச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நமக்கு பொறுத்துகையாக நிறையா வரும். வேறு என்னென்னா ஆப்ஷனை கலட்டுறதுக்கு நிறைய இடத்துல உதவும். ஆப்ஷனுக்குள்ளே இந்த நூல் இருந்தால் இது இவர் எழுதல, இது இவர் எழுதினாருன்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து தனியாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த ஆப்ஷனை கரெக்டான ஆன்சரை நோக்கி நகர்றதுக்கு இது ரொம்ப உதவும். இதை நீங்கள் ஒரு 65 நூலாக இருக்குது, பேரெல்லாம் குழப்புதுன்னு பார்க்க உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நம்ம 15 நூலாகவும் தான் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் ஈஸியாக இருக்குது. ஒரு தடவை பார்த்துக்கங்க. பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள்ட்ட இவங்ககிட்ட இந்த மாதிரி நூல்கள் பேரை சொல்லி யார் எழுதினாலும் கேள்வி கேட்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை வச்சுட்டு நீங்களாக அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த நூல்களை வந்து திருப்பி எழுதுங்க. சொல்லி பாருங்கள். நீங்கள் அடுத்த ஆளுக்கு நீங்கள் சொல்லிக் சொல்லிவிட்டு இந்த நூல்கள்லாம் நின்றோம். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாகவே வந்துடும். இதிலிருந்து கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து நம்ம ஈஸியாக ஒரு கேள்வினாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். அந்த ஒரு கேள்வியை ஈஸியாக சரி பண்ணிடலாம். எல்லாமே ஷார்ட்கட்டில் பார்த்துடலாம். அடுத்து நம்ம இக்கால கவிஞர்கள் பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 நூல் தான் இருக்குது. இக்கால கவிஞர்கள் 100-150 நூல் இருக்குது. ஒரு சின்ன கதை மாதிரி வரும். அந்த கதையிலே எல்லா நூலுமே நின்றும். அந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது யார் எழுதுனான்றதை அதையும் ரொம்ப ஈஸியாகவே நிப்பாட்டிடலாம். அதுதான் என்ன சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது. நம்ம ஸ்மார்ட் ஒர்க்லேயே போவோம், உறுதியாக வெற்றி பெற்றலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இயர் படிக்கவா நாவல் படிக்கவான்னு. முதல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். அவங்க இத்தனை வரைக்கும் டிஎன்பிசி இத்தனை ஆண்டு காலமாக என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, அதே மெத்தடை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நம்மளுக்கு வெற்றி 100% உறுதி. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி மட்டும் நம்ம படித்தா போதும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம அதிகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தேவையோ அதை படிச்சுட்டு அவங்க கொஸ்டின் பேட்டர்ன் டைப்பில் போய் நம்ம எழுதலாம். உறுதியாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் உங்களுக்கு சிலபஸை உறுதியாக நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். அடுத்த டாப்பிக்கில் நம்ம இக்கால கவிஞர்கள் பார்ப்போம்.